ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகுது. ஆனாலுமே குறிப்பிட்டு கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நபரால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது நிகழ இருக்குது. ஸோ அந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அடுத்து நிகழப்போகுது அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது போல் இன்னும் நிறைய கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்கும். அந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகநிலைகளுக்கும் ஏற்ப தனித்துவமான தன்மைகளானது இருக்குது. ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பயிற்சியாகும் பொழுது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் அடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, ராசியை பொறுத்து மட்டும் கிடையாதுங்க, நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களானது மாறுபட இருக்குது. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 8ஆம் தேதி அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு மாற போகிறாரு. 10/10/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே போல் 17/10/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/10/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போகிறாங்க. ஸோ இதுதான் அடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றங்கள் தான் கடகராசினிகளுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ கடகராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்குமே அவங்க அஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், எதை எப்படி செய்யறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பல சிக்கல்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லணும். விருப்பத்துக்கு மாறாக உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கலாம். அப்படி நடந்தாலுமே கூட முடிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் நடந்திருக்கலாம். ஆனால் அதோட எண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஓகே அப்படின்ற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். மேலும் இந்த நாளில் வீணான ஆசைகள்லாம் உங்கள் மனசில் வரும். அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுவதற்கு நாட்களாகலாம், இல்லை அது சாத்தியமில்லாத விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆசை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அந்த ஆசைகளை எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத ஆசை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நடக்க போகிறதும் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ அவர் ஏன் அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கணும், அதை நடத்துறதுக்காக ஏன் போராடிட்டு இருக்கணும். அதனால் எந்த விஷயத்தை செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி வீண் ஆசைகளுக்கெல்லாம் மனசில் இடம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதே போல் தான் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கடகராசி அன்பர்களே அவசரப்பட்டுறாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. பல பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர எந்த வகையிலையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. தொழில் வியாபாரம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தடைகள் ஏற்படும். திடீர் தடைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு தடையை. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தடை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது கூட. இந்த நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யோசித்து செய்யணும். எடுத்த உடனெல்லாம் எதையும் செஞ்சிடக்கூடாது. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நேரமாக இருக்குது.
பெண்களே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. வீண் விவகாரங்கள்லாம் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்துலேருந்து விலகிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து அடிபட வேண்டி இருக்கும். அதனால் பார்த்து ஒதுங்கிக்கோங்க, அது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு மனசில் ஒரு துணிவானது கிடைக்கும். ஸோ நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. அதே போல் தான் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்குமே நல்ல இடமாற்றம் இருக்குது, பதவியில் வந்து மாற்றம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவியில் இறக்கம் கூட ஏற்படலாம். அதெல்லாம் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. பதவியில் மாற்றம் அப்படின்றதுனால பதவியில் உயர்வு தான் கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பதவியில் இறக்கங்கள் கூட வந்து ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே உங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சரியான திட்டமிடல் வேணும். நல்ல பாடங்களை திட்டமிட்டு படிங்க. கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஆர்வத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் பார்த்தோம். இப்போது நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயம் மாறுபட ஆரம்பிக்கும். ஏன்னா கடக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரமும் ஆயில்யம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்துலேயே லாபம் வந்து குறையலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் வந்து உருவாக போகுது அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முறைப்படி வந்து திட்டமிட்டுக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து பார்க்க முடியும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பயணங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை வந்து கொடுக்கும். அந்த அலைச்சலானது உங்களுக்கு இருந்தாலுமே கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வேலைகளை வந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ அதனால் உழைக்க வந்து தயங்காதீங்க. அடுத்ததாக வந்து பூசம் நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த டைமில் குடும்பத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது ஏற்படும். அந்த பிரச்சனை ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் சரியாகுமே தவிர பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதே போல் தான் கணவன் மற்றும் மனைவி இவங்களுக்கு இடையே நிறைய கருத்து வேற்றுமை ஏற்படும். நிறைய பிரச்சனைகள் வரும். குழந்தைகளை பற்றின கவலை இன்னும் அதிகரிக்கும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலுமே கடகராசினியர்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் முடிவு வந்து தெளிவாக தான் எடுப்பீங்க. அதனால் பயப்படாதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளை வந்து தேவையில்லாமல் எதிர்க்கக்கூடியவர்களுக்கோ நமக்கே வந்து வீணாக உபத்திரம் செய்யக்கூடியவர்களுக்கோ நம்ம உதவுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சில இடங்களில் யோசிப்பாங்க, நம்ம என்னதான் உதவி செய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் காரிய தடைகளானது இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அது வந்து தடைப்பட்டு தாமதப்பட்டு அப்புறமா தான் நடக்கும். எடுத்த உடனே நீங்கள் எது நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது. வீணாக அலைச்சல் ஏற்படும். தொழில் போட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். சாமர்த்தியமான பேச்சு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சின் மூலமாக நீங்கள் எதையுமே வந்து சாதிச்சிக்க முடியும். எதையும் சாதித்து முடிவெடுக்க முடியும். அடுத்தவங்களுடைய செயல்களுக்கு தயவு செஞ்சு எதுக்காகவும் எப்போதும் வந்து பொறுப்பு மட்டும் ஏற்றுக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் பழி பாவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் சுமக்க வேண்டி இருக்கும். ஏற்கனவே நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம ஏன் அடுத்தவங்களுடைய விஷயங்களை வந்து தலையிடணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே கடகராசினியர்களே அதில் வந்து தலையிடவே மாட்டீங்க, ஒதுங்கிப்பீங்க. ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் கடகராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் மனசில் தைரியம் பெருக்கிறதுக்கும் ஆதிபராசக்தியை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஆதிபராசக்தி மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மனசார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய ஆசை கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னால் அக்டோபர் 4 மற்றும் 5 இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. புதுவிதமான விஷயங்கள் எதையும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வாகனங்களையும் பயணிக்க வேண்டாம்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.